ஆனா இசைராஜா தேவர் வந்து சாத்தூர் தொகுதியில போட்டியிடுவாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? ஆனா அவர் வந்து இயல்பான மனிதர், எல்லாருக்கும் சகஜமா பேசக்கூடிய நபர்னால எல்லாருடைய மனநிலையும் வந்து அவர் இந்த வட்டம் வந்தா நல்லா இருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். இல்லைங்க எங்களுடைய மனநிலைகள் அவர் வரும் பட்சத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. மற்றபடி எல்லா சமூகமும் அவர் ஆதரிச்சு தான் இருக்கும். யாரும் வந்து வேற்றுமையை பார்க்கல. ஒரு சில ஆளுங்க தான் அப்படி நினைக்காம தவிர அவர் வந்து எல்லாருடைய மனநிலையும் பார்க்கும்போது நல்லா தான் பேசுறாரு பழகுறாரு. ஒரு தனிப்பட்ட பிரிவுக்கு மட்டும் சார்ந்தால் மாதிரி அவர் இல்லை. அவருடைய மனநிலையில் எல்லாரும் அரவணைத்து போகிற மனநிலையில் இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைத்து போகக்கூடிய ஒரு நல்ல மனிதன் கூட. அவர் வந்து கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையுமே நல்லா பழகக்கூடியவர். பாகுபாடு பார்க்கறது கிடையாது. நாங்களும் இந்த மண்டபத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, எல்லாரும் மக்களும் ஒற்றுமையா இருக்குங்கிற ஒரு மனநிலை இருந்தான் பேசுவாரே தவிர இந்த சமூகம் அந்த சமூகம் அந்த மாதிரி பிரித்தெல்லாம் பேச மாட்டாரு. எல்லாருடைய இதுவும் மனநிலையும் வந்து இசைராஜா இந்த வட்டம் வந்தாரா நல்லா இருக்கும் வருவாருங்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கு. அவருடைய கொள்கையும் நல்லான கொள்கையா தான் இருக்கு. எதுவும் தவறான கண்ணோட்டம் இல்லாம செயல்பாடு நல்லா இருக்குங்கிற ஒரு அபிப்பிராயம் எல்லாரும் மனநிலையும் இருக்கு. அதனால அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாருடைய ஒற்றுமையும் நல்லா இருக்குங்கிற ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு இருக்கு. வணக்கம். இப்போ வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க? இங்க யார் ஜெயிப்பாங்க? டிஎம்டி சார்பா நிக்கிற இசைராஜா தேவர் தான் ஜெயிப்பாரு. எதுக்காக அவருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த பகுதி மக்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு, அதனால அவருக்கு தான் வாக்களிக்க போறோம். வணக்கம்யா. வணக்கம்யா. இப்போ நம்ம சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில இந்த வருஷம் வந்து டிஎம்டி இசைராஜா வந்து வேட்பாளராக நிற்கிறாரு. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு ஓட்டு போடலாமா? என்ன மாதிரி உங்களுடைய அபிப்பிராயம் இருக்கு? நல்ல மனிதர் ஓட்டு அடைச்சு விட்டாங்க. எடப்பாடி சாதி அடைச்சு விட்டாங்க. இந்த ஓட்டு ஓட்டு சத்தியம் சொல்லுவோம். பிஎம்டி நல்ல மனுஷன். உங்க ஊர் எந்த ஊரியா? விஜய கருத்துக்கலாம். சரிங்க. உங்க ஊர் மக்களோட மனநிலைமை? மக்களோட 3300 ஓட்டு இருக்கு. எங்க ஊர்ல 3000 ஓட்டு போட்டுருவோம். சரிங்க. எந்த மாற்றம் கிடையாது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில அவருடைய வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தோக்காரு உறுதியா. இந்த மாற்றம் கிடையாது. இசைராஜு சாதி உரிமைக்கா நல்லா பாடுபடுறாளியா, எது ஒன்னாலும் ஜனங்களுக்கு நல்லபடியா செய்வாரு. அவர் நம்பி முழு மனசோட அவர் வாக்களிப்பார். அவன் சாத்தூர் தொகுதி விஜயகரசகுளம் கிராமம், கொம்போட்டை தாலுகா விஜயகரசகுளம் கிராமத்துல பேசுறோம். நாங்க எனக்கு வயது 36 ஆச்சு. நான் இது வரைக்கும் 6-7 சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்டேன். நாங்க எங்க அப்பாங்க தெரிஞ்ச காலத்துல இருந்து ஓட்டு போட்டாங்க. நான் 3 சட்டமன்ற தொகுதி ஓட்டு போட்டிருக்கேன். நாங்க நிறைய பேருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். எங்க சமுதாயத்துக்காரங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், மற்ற சமுதாயத்துக்காரங்களுக்கு நிறைய ஓட்டு போட்டிருக்கோம். எம்எல்ஏ இது வரைக்கும் நாங்க நேரில் போய் ஒரு சின்ன மனுவோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு இது வரைக்கும் நாங்க நேரில் போய் யாரையும் சந்திக்க முடியல. அடிப்படையில இருந்து இதுதான் போகணுங்காங்க. ஓட்டு கேட்க முடியும் எங்கிட்ட டேரக்டா வராங்க, டேரக்டா எங்கிட்ட பேசுறாங்க. நீங்களாலும் ஒண்ணு கட்டிப்பிடிச்சு முத்தம்லாம் கொடுக்காங்க எங்களுக்கு. இது வரைக்கும் நாங்க நேரடியாக இது வரைக்கும் எந்த ஒரு எம்எல்ஏவும் போய் பார்த்தது கிடையாது. பார்க்கணும்னு ஒரு பிரச்சனைக்காண்டி போனோம்னாலும் இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு அரசியலுக்கு வராமையேவும் இசைராஜா பிஎம்டி தலைவர் எங்களுக்கு சமுதாயத்துக்காண்டியே மக்களுக்காண்டியே நிறைய போராட்டி இருக்காரு. அரசியலுக்கு வராமையேவும் அவர் அரசியல கையில உள்ள கொடுக்கணும். எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே பதவி தான் கேட்கறாங்க. முதல் நீங்க என்னவா இருக்கீங்க, சாதி ரீதியா போனா எங்களுக்கு இல்ல, எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரே தலைவராக பாடுபடணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த தொகுதியில விஜயகரசகுளம் கிராமத்துல ஃபுல் சப்போர்ட்டா கொடுத்து நாங்களே அவருக்கு இறங்கி வேலை வைப்போம். எல்லா இடத்துலயும் ஓட்டு கேட்போம். ஆமா, என்னன்னா தகுதியா இருக்கும். எங்க சமுதாய ஓட்டு அனைத்து ஓட்டும் மற்ற சமுதாயத்திலும் முடிஞ்ச அளவு எங்களால் முடிஞ்ச ஓட்டை நாங்க பெற்று தருவோம். இசைராஜா வெற்றியை கண்டிப்பாக சூடுவோம். இது எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது மற்ற வேட்பாளர்கள் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் போன் நம்பர் எல்லாத்தையும் இருக்கு. எங்க ஊர்ல இது வரைக்கும் முந்தானத்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு. எங்க பசங்களுக்காண்டி ரோட்ல போகிற ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு. அதுக்கு உடனே கால் பண்ண உடனே அவர் நேரடியாக வர முடியனால அவங்க கலவர் நிர்வாகிகளை சொல்லி இந்த இருக்கிற 9 காவல் நிலையத்தில் உடனே பேசி எங்களுக்கு தீர்வு காமிச்சாரு. முந்தானத்து என்னைக்கும் நாங்க சொல்ல, முந்தானத்து ஒரு சின்ன பிரச்சனை எங்க ஊர் பெரியாளுக்கு தெரியுமோ தெரியாதோ, சின்ன பசங்க போய் ஒரு சின்ன வண்டியில போய் இதாயிருச்சு. உடனே எங்களுக்கு தீர்வு கொடுத்தாரு. அந்த ஒரு இதுதான் உடனே யாருக்குனாலும் உதவி செய்யறாரு. அந்த ஒரே எண்ணத்துக்காக கை கத்த போட்டு உழைப்பு ஜெயிக்க வைப்போம். ஆமா, காசு கொடுத்தாங்க. அது கிடையாது. எங்க காசை போட்டு சேர்த்து வண்டி வாடகை எல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். பார்த்தா ஜெயிக்க வைப்போம். அது உறுதி. எந்த மாற்றம் கிடையாது. வணக்கம். அவங்க பேருங்கய்யா? சுப்பிரமணியன். ஊருங்கய்யா? ஏசுராமலிங்க. சரிங்கய்யா. இப்போ சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு சின்னம்மாவோட ஆதரவாளரா பிஎம்டி கட்சியோட தலைவர் இசைராஜா தேவர் வந்து போட்டியிடுறாரு. சரி. அவருக்கு இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில வாக்குகள் எந்த அளவுக்கு விழும்? அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதான் வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு அவருக்கு. இந்த வட்டம் சின்னமாக வரும் உறுதி நான் சொல்றேன். இந்த சாத்தூர் தொகுதியில எப்படி சொல்றீங்க ஐயா? மக்கள் செல்வாக்க பார்த்து மக்கள் வந்து எல்லாம் தென்னந்தோப்பு இருக்காங்க. அதனால
அண்ணனை அந்த அம்மா யாரை நிப்பாட்டிச்சோ கண்டிப்பான ஒரு வெற்றி வரும். நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி வேற எதுவும் கட்சியில இருக்கீங்களா? இப்போ யாரும் இல்லை, நான் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் கட்சியில் இருந்தவன். சரிங்க. அப்புறம் வந்து இவங்க அமைச்சர் உதயகுமார் எல்லாமே தெரியும் நமக்கு. எல்லாமே சாத்துட்டு வந்தவங்க இருந்தவங்க, வாய்ஸ் அங்க இங்கெல்லாம் நாங்க அலைஞ்சவங்க. அப்போ மீட்டிங்கு எல்லா இடத்துக்கும் நாங்க போயிருக்கோம். அதனால தொகுதியை சொல்லுவோம். இந்த வட்ட எலெக்ஷன்ல சின்னம்மாவுக்கு நல்ல வாக்கு கிடைக்கும். வெற்றி சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஐயா எசகிராஜா அவர்களுக்கு நினைச்ச ஓட்டு அதிகமான முறையில் சாத்தூர் தொகுதியில் ஓட்டு அதிகமாக வந்து ஜெயிக்க வைப்போம். அம்மாவோட சின்னம்மாவுடைய நம்பிக்கையான வேட்பாளர். நாங்கள் 100க்கு 100 2 லட்சம் ஓட்டு ஜெயிக்கிறது நாங்கள் உறுதியாக ஜெயிக்க வச்சு காட்டுவோம். சின்னம்மா வழியில் நாங்கள் நடந்து அவரை ஜெயிக்க வைக்கிறது எங்கள் பொறுப்பு. அதனால இந்த கட்சியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 லட்சம் ஓட்டு எங்கள் சின்னம்மாவுக்கு ஜெயிக்க வைப்போம். சின்னம்மாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் எசகிராஜா தேவர் வந்து தேர்தலில் நிற்கிறாரு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? இந்த தொகுதியில எப்படி இருக்குது? இந்த ஊர்ல எப்படி இருக்கு? வணக்கண்ணா, இது சாத்தூர் தொகுதி நல்லாநாயக்கம்பட்டி கிளைவலம் பஞ்சாயத்து சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன கிராமம் தான். கிளைவிகுளம் காமாட்சியாபுரம் 600 ஓட்டு இருக்கு. நம்ம சின்னம்மாவுக்கு ஆதரவா எசகிராஜா தேவர் நிக்கிறதுனால 600 ஓட்டுல குறைஞ்சது 500 ஓட்டு 550 ஓட்டு எசகிராஜா தேவருக்கு தான் விழும். வேற யாருக்கும் விழாது. நயினா நாயர் வந்திருந்தாலும் சரி, அவர் வேற எங்க சீமையில இருந்து வந்தாலும் சரி, இந்த வட்டம் சூரா நம்ம சாத்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர் தான். நம்மளுக்காண்டி உழைக்கிறவர், எக்குளத்தையும் காப்பாத்தினா முக்குளத்து சிங்கம் அவரு. அவர் தான் கண்டிப்பா ஜெயிக்கணும். அவர் தான் ஜெயிப்பாரு. நீங்க கேட்ட எதிர்பார்த்த வரைக்கும் மற்ற ஊர்கள்ல எப்படி இருக்குது? சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில எப்படின்னு? சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட சாத்தூரை பொறுத்த அளவில் நம்ம முக்குளத்துக்காரங்களே வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு இருக்கு. அதுல எப்படியும் நம்ம 70,000 80,000 ஓட்டு கூட போடுவாங்க. அடுத்து நம்ம கிராமங்களை சுத்தி இருக்கிற 20 பெட்டி, நம்ம 20 கிராமங்கள் நம்மளை சுத்தி இருக்கு. ஃபுல்லாவே எசகிராஜா தேவர் தான். அதாவது பக்கத்துல சங்கலிங்காரம், ரெங்கப்பானக்கப்பட்டி, புதூர், கர்சகுளம், ஆசிலாபுரம், நல்லாநாயக்கம்பட்டி, மற்ற வெம்பக்கோட்டை, இரவாரவட்டி, இது ஆலங்குளம், இது வெம்பக்கோட்டை, இது எல்லாமே 90% வந்து எசகிராஜா தேவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. வேற யாருக்கும் போட மாட்டாங்க. எசகிராஜா தேவர் தான் ஜெயிப்பார். அவர் தான் எங்க சட்டமன்ற எம்எல்ஏ உறுப்பினர். வணக்கம். ஆனா இப்போ சின்னம்மாவுடைய வேட்பாளரா எசகிராஜா தேவர் வந்து இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில நிக்கிறாரு, தென்னந்தோப்பு சின்னத்துல. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில அவருடைய வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குது? மக்கள் எவ்வளவு வாக்குகள் இருக்குது? அவருக்கு எவ்வளவு வாக்குகள் விழுந்து? மக்கள் எதிர்பார்த்தபடியே அவருக்கு சாத்தூர் தொகுதி கிடைச்சிருச்சு. அதனால மக்கள் நம்ம சமுதாயத்துக்கு நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்கனால அவருக்கு நம்ம சைட்ல நம்ம சப்போர்ட் அதிகம் இருக்கும். அதே மாதிரி மக்கள் ஓட்டு இருக்க ஓட்டு எல்லாம் நல்லபடியா வாங்கி தர்றதுக்கு உழைப்போம். 10,900 ஓட்டு வரைக்கும் வாங்கிக்கலாம் நம்ம ஏரியால. மற்ற கட்சிகளுக்கும் இவருக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேறுபாடு சமுதாயத்துக்காக நல்லா உழைக்கிறாரு, நல்லா மனுஷன். அதனால கொஞ்சம் ஜெயிச்சவங்க இந்த தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க? இது வரைக்கும் ஒன்றும் பண்ண இல்லை. வரைக்கும் வச்சு யாரும் ஒன்றும் நல்லது பண்ண இல்லை. அதனால தட்ட மக்கள்கிட்ட பூரா பேசி நம்ம எசகிராஜ் தேவருக்கு நல்லா ஓட்டு வாங்கி தரணும். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க? எல்லாத்தோடையும் அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பார். 10,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க. வணக்கண்ணே. வணக்கண்ணே. ஆனா இப்போ சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில சின்னம்மா சசிகலா அவர்களுடைய ஆதரவு பெற்று பிஎம்டி கட்சியோட தலைவர் எசகிராஜ் அண்ணா வந்து போட்டியிடுறாரு. அவருடைய வெற்றி வாய்ப்பு வந்து இந்த தொகுதியில எப்படி இருக்கு? இந்த மக்களுடைய மனநிலை இந்த தொகுதியில எப்படி இருக்குது? ஆனா நம்ம எடுத்துட்டோம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில நம்ம இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா கீழராஜகுலராமன், வெம்பக்கோட்டை தாலுகா கீழராஜகுலராமன். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஓட்டு இருக்குண்ணே. 20,000 நம்ம எசகிராஜ் அண்ணா ஜெயிக்கிறதுக்கு முக்காவாசி நம்ம தானே இருப்போம். நம்ம அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண இருக்கணும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பசங்களுமே பாத்தீங்கன்னா அண்ணனுக்காக பார்க்கணும், அண்ணன் நிறைய கோரிக்கை வைக்கணும் நிறைய இருக்காங்கண்ணே. இப்ப மத்த கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா வருவாங்க போவாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்காரன் போய் நேரில் வீட்டு பார்த்துட்டு பேச முடியாது, செய்ய முடியாது. நம்ம அண்ணன் நம்ம கட்சிகள் இல்ல, எலெக்ஷன் நிக்கிறதுக்கு முன்னாடியும் அண்ணன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு குற்றம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா போய் அண்ணன் நிப்பாரு. அந்த இடத்த ஒரு தப்புன்றது அண்ணன் போய் கேட்பாப்ல. ஏழை மக்கள் எல்லாத்துக்குமே அண்ணன் இது வரைக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காப்ல, உதவி பண்ணிருக்காரு. நம்ம கண்களூர பார்த்தவர், நம்மள ஒருத்தர் இருந்தவர் தான் அண்ணன். அண்ணன் சொல்றோம். இப்ப மத்தவங்க அண்ணன் சொல்லியிருக்க முடியாது. நம்ம இதே நம்ம மத்த கட்சிக்காரன் நிக்காங்கன்னா அவங்க அண்ணன் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்ம அண்ணனை சொல்றோம்னா நம்மள ஒருத்தர் இருக்க போய் தான் நம்ம அண்ணன் சொல்றோம். நம்ம இந்த உணர்வு எங்கேயுமே வராது. நம்ம அண்ணன் கூட எப்பயுமே நம்ம தான் ஜெயிக்க வைக்கிறோம். கண்டிப்பா நம்மளோட முழு சப்போர்ட் அண்ணனுக்காக தான் இருக்கணும். இந்த ஊரை தவிர்த்துனா பக்கத்து ஊர்கள்ல சட்டமன்ற தொகுதியில மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அண்ணனுக்கு மற்ற வேட்பாளர்களுக்கும் அண்ணனுக்கும் உள்ள வித்தியாசமா என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோமோ பாஸ்ட் முடிஞ்சதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் தான் ஜெயிப்பாருண்ணே. பக்கத்து ஊர்லயும் சரி எல்லா ஊரையும் சரிண்ணே. எல்லா இதுலயுமே அண்ணன் தான் வரணும் எதிர்பார்க்கறோம் எல்லாருமே. நம்ம மத்தவங்க வந்துட்டு எதுவுமே நம்மளுக்கு பார்க்கவே முடியாது. ஒரு ஆளை போய் ஒரு எம்எல்ஏ நிக்காருன்னா அவரை போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டம்ண்ணே.
இப்போ அண்ணன் ஒரு ஃபோன் பண்ணலாம். இப்போ மற்ற எம்எல்ஏ பழைய எம்எல்ஏ போய் பார்க்கணும்னா பார்க்கவே முடியாது. ஓட்டு கேட்க அன்னைக்கு வந்தவங்க கடைசி இந்த எம்எல்ஏ நாங்கள் பார்த்து கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு. ஓட்டு கேட்கறனே வந்தாப்புல. அதுக்கப்புறம் அவர் பேர் கூட மறந்து வச்சு ஆள் எப்படி கூட தெரியாது. அவர் ஆள் கருப்பா சிவப்பான்னு கூட தெரியாது. நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாம நேரட்டா அண்ணனை ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட பேசலாம். நம்ம உங்களுக்கு மற்ற எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் நம்பர் எல்லார்ட்டையுமே இருக்கும். அண்ணனை போய் நம்ம எப்பனாலும் பார்க்கலாம், எப்பனாலும் பேசலாம். நம்மள ஒரு நாள் எவ்வளவு பயம் கிடையாது. நமக்கு சுத்த விடாத எல்லாருக்குமே அண்ணன் வரணும் எதிர்பார்க்கணும். நம்ம சாத்தூருக்கு மேற்கு இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அண்ணன் வரணும். அண்ணன் வந்தாதான் நமக்கு எல்லாருக்குமே விடியோ பிறகு சொல்லி நம்பிக்கையில இருக்கணும். நாங்க கண்டிப்பா அண்ணன் ஜெயிக்க வைக்கணும் எல்லாருமே சேர்ந்து.